அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மீனராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி. இந்த வக்கர பயிற்சிங்கிறது உங்களுடைய ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதி வக்கரகதி அடைய போகிறாருங்க. இந்த வக்கர காலம் நவம்பர் 27ஆம் தேதி வரைக்குங்க. 138 நாள் வக்கர நிலையில் தான் சனி பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. இந்த 138 நாளும், அதாவது 4 மாதம் 14 நாள், இந்த சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்கள் சனி பகவான் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. தொடர்ந்து சில பதிவுகளை பார்க்க ரொம்ப எளிமையாக இருக்கும். மீன ராசியில் பிறந்தவங்க, குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள், உங்களுடைய யோகம், அமைப்பு, செல்வாக்கு எப்போவுமே சிறப்பை கொடுக்கக்கூடிய ஒரு ராசியான அற்புதத்தில் பிறந்தவங்க தான் மீன ராசிக்காரர். ஆனால் அப்பேற்பட்ட உங்களுக்கு கடந்த காலத்தில் விரயத்தில் இருந்தது சனி, இன்றைக்கி ஜென்மத்தில் இருக்குதுங்க. இது 7.5 சனி காலம். இந்த 7.5 சனி காலங்கிறது இப்போது சமீபமாக ஒரு 3 வருஷ காலமாக இந்த ஒரு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அப்படின்னா சில விரயங்களை சந்திச்சிருப்பீங்க, சில ஆரோக்கிய தொந்தரவுகளை அடைஞ்சிருப்பீங்க. இன்னும் சொல்லப்போனால் குடும்பத்துக்குள்ளே கூட சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய சங்கடங்களை உண்டாயிருக்கு. வெளியில் இருக்கிற பிரச்சனை நீங்கள் போனால் தீர்த்துட்டு வந்துடுவீங்க. எப்பேற்பட்ட பிரச்சனையும் ஒரு பஞ்சாயத்தாக நீங்கள் போனால் முடிச்சுட்டு வந்துடுவீங்க. அங்கே தீராத பிரச்சனையாக தீர்த்து வச்சுருவீங்க. ஒரு சட்ட ரீதியில் ஒரு பிரச்சனைகளா கண்டிப்பாக நீங்கள் போனால் எது எப்படி பேசணுமோ அப்படி பேசி அந்த நியாயத்தையும் நீதியும் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு திறமை உங்கள்கிட்ட இன்றைக்கும் இருக்குது. ஆனால் நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை கூட நம்மளாலையும் தீர்த்துக்க முடியல. தீர்த்து வைக்கக்கூடிய நபர்களும் நமக்கு தீர்த்து வைக்கலை. பிரச்சனை சின்னது பெருசாக்குறாங்களே தவிர, ஆனால் பெருசாக ஆகிற அளவுக்கு தடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி தான் இது கிட்டத்தட்ட அதுலேயும் இது ஒரு 6-7 மாத காலமாக உங்களுக்கு அதிகமாக இந்த மாதிரி தொந்தரவுகள் அனுபவிச்சிட்ருக்கிறீங்க. அது மட்டும் கிடையாதுங்க, பணம் விஷயத்தில் சும்மா சொல்லக்கூடாதுங்க. அப்படியே தண்ணி மாதிரி கரையும் பணம். எவ்வளோ வந்தாலும் வாங்கிறது தெரியுது, எந்த பக்கம் போகுதுன்னு தெரியாது. இப்படி செலவுகள் ஒரு பக்கம். இன்னொன்று பக்கம் வேலையில் சிலருக்கு அந்த வேலையில் போய் நிம்மதியாக செய்ய முடியல. அந்த அளவுக்கு அங்கே தொந்தரவுகள் இருக்கும். அந்த தொந்தரவுகள்னால் எப்படியாவது ஒன்று நாம் இத்தனை வருஷம் போராடி வேலை செஞ்சுட்டோம், நாம் ஏன் விட்டுட்டு போகணும்? நேற்று வந்தவங்கெல்லாம் ஒவ்வொரு டிஸ்டர்ப் பண்ணி ஒவ்வொரு கஷ்டத்தை கொடுத்து இன்றைக்கி அவங்க நல்ல பேர் வாங்கிறதுக்கு நம்மளை சிக்க வச்சிட்ருக்கிறாங்க. அது நம்மளுடைய தலைமை கண்டுக்காமல் இருக்கிறாங்க. இதனால் நாம் என்ன பண்ணுறது, நம்ம வேலையை நம்ம செஞ்சிட்ருக்கலாம் அப்படின்னு பொறுத்து போய் வேலை செய்கிறவங்க சிலர். இன்னும் சிலரெல்லாம் மீனராசிக்காரரு இப்படியேப்பட்ட வேலையே எனக்கு வேண்டாம், தன்மானத்திலேருந்து நான் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நேற்று வந்தவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதை நமக்கு இல்லை, அப்புறம் எதுக்கு இந்த வேலை அப்படின்னு ஓதறி தள்ளிட்டு வந்தவங்க ரொம்ப பேர் மீனராசிக்காரர். ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் எது எப்படினாலும் எல்லாமே சரியாக இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்க. ஏன்னா நீங்கள் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டீங்க. ஆனால் நம்மளை கஷ்டப்படுத்தும் போது அதை பார்த்துட்டு ஒன்று கேள்வியாவது கேட்பீங்க, இல்லையா வச்சு போன்ட்டு விட்டுட்டு ஓரமாக வந்துகிட்டே இருப்பீங்க. இந்த மாதிரி இதில் இல்லை என்னென்னா, வீரியத்துக்காக ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் நேர்மையாக செஞ்சாலும் ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அது நஷ்டமாக போயிட்டுருக்குதுங்க. இந்த நஷ்டத்தை சரி கட்டுறதுக்கு சில முயற்சி எடுத்தால் நம்மளேனோ பெரிய குற்றவாளியை பார்ப்பாங்க. வீட்டில் இருக்கிறவங்களும் அப்படியே தான் பார்ப்பாங்க. ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணுறீங்க, நல்லது பண்ணுறீங்க, ஆனால் குடும்பத்தை பற்றி கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. என்ன தான் பாடுபட்டாலும் நல்ல பேர் கிடையாது. இன்றைக்கி உண்மையை சொல்ல போனோம்னா அடுத்தவங்களுக்குன்னா ஓடி ஆடி வேலை செய்வீங்க. ஆனால் உங்களுக்கு உடம்பு சரியில்லைனா கூட நாளைக்கு போய்க்கலாம் ஹாஸ்பிட்டலுக்கு, என்ன பண்ணிடு அப்படின்னு நினைப்பேன். ஆனால் இந்த மீன ராசிக்காரர்கிட்ட இருக்கிறது இன்னொரு விஷயம் என்னென்னா, எப்போவுமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி வாழ்கிறதுல பெரிய சுகம் காணுவீங்க. சாப்பிட்ற சாப்பாடாக இருந்தாலும் சரி, அடுத்தவங்களுடைய ஒரு பிரச்சனை சண்டை சத்துருவலாக இருந்தாலும் போய் தீர்த்து வைக்கிறது,
நமக்கே இல்லை, இருக்கிறது 5 10 இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு இல்லையா, கண்ணில் பார்த்துட்டு இருக்க முடியாது, கொடுத்து உதவி செஞ்சுருவோம், நாளைக்கு கொடுத்தா கொடுக்கட்டும் இல்லைனா போகட்டும்னு நினச்சி கொடுத்துட்டு வரக்கூடியவங்க. ஆனால் எவ்வளோ ஒரு நல்ல உள்ளங்கள் கொண்டவங்களாக இருந்தாலும் இப்போது கடினமாக இந்த சனி பகவான் உங்களை ரொம்ப சோதனையை ஆளாக்கிருச்சுங்க. கஷ்டங்களை கொடுத்துருச்சு, பண விஷயத்துலேயும் கொடுத்துருச்சு, ஆரோக்கிய விஷயத்துலேயும் கொடுத்துருச்சு. சில அதிர்ஷ்டங்கள் வர வேண்டிய வாய்ப்புகள், அதிர்ஷ்டங்கிறது என்னங்க, நமக்கு வர வேண்டிய பணம் அது உழைப்பால் வர வேண்டியது. ஆனால் நம்மளுடைய பூர்வீக சொத்து இல்லையா, நம்ம அன்றைக்கி வாங்கி போட்ட ஒரு இடம், அதில் சம்மந்தப்பட்டது ஒரு விற்று நம்ம ஒரு லாபத்தை அடையலாம், ஒரு பிஸ்னஸ் தொடங்கலாம், இது எல்லாமே ஒரு நன்மைகள். அந்த மாதிரி வாய்ப்புகள் வந்தால் நமக்கு சாதகமாக இருக்குமே அப்படின்ட்டு அதையே வச்சு நீங்கள் போராடினாலும் எதுவுமே கை கேட்டது வாய் கேட்டல. அது பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, 99 ஓகேங்க, 1% ஃபெயிலர், எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த 99 0 ஆகி போச்சு. இப்படி தான் உங்களுடைய சமீப கால வாழ்க்கை காலத்தை கடந்து போயிட்டுருக்குது. நேரத்தையும் வீணாக்குதுன்னு புரிஞ்சாலும் அதை சரி செய்கிறதுக்கு முயற்சி நீங்கள் எடுத்திருப்பீங்க. ஆனால் அந்த முயற்சி பலன் கொடுக்கல. இப்படி இருந்த சூழ்நிலையில் இந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதி, அதாவது ஆனி மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் வக்ர அடைய போகிறார். அப்போது இந்த வக்ர காலத்தில் இருந்து வரக்கூடிய கார்த்திகை மாதம், அதாவது 12ஆம் தேதி வரைக்குமே வக்ரத்திலேயே சனி சஞ்சாரம் பண்ணுறது உங்களுக்கு இந்த 7.5 சனியே இல்லாத மாதிரி நினச்சிக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், நேராக போய் திருநள்ளாறு போயிடுவாங்க. பக்கமாக இருந்ததுன்னா, சந்தர்ப்பம் இருந்ததுன்னா. தூரமாக இருக்கிறேங்க, நாம் எங்கே திருநள்ளாறு போகிறது, ஒன்றும் தப்பு இல்லை. வீட்லேயே நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. சனிக்கிழமை நாளில் காலையில் குளிச்சுட்டு சாமி ரூமுக்கு போய் ஒரு நல்லெண்ணெய் தீபம் உயர்த்தி மனசார சனி பகவானே காப்பாற்று, கரெக்டாக நல்லது நடக்கணும்னு நினச்சி நீங்கள் அது கரெக்டாக, அதாவது ஜூலை மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை ஆனால் அதிலிருந்து கும்பிடுங்க. கண்டிப்பாக கஷ்டங்களும் விலகும், சில பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் வரும், பிரிஞ்சு குடும்பம் ஒன்று சேரும், சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்த குடும்பம், அதாவது பிரச்சனைகளும் சரியாக்கிக்குவீங்க. அதே நேரத்தில் ஆரோக்கியம், ஒரு 60-70 வயசாகி போச்சுங்க, என்னால் ஒன்றும் பண்ண முடியல, உடம்பு சரியில்லாமல் இருக்குது, ஆனால் நான் உழைச்சி ஆகணும், நான் சும்மா இருக்க மாட்டேன், ஆனால் எனக்கு பிரச்சனைகள் இருக்குது. சிறு வயதிலிருந்து கஷ்டப்பட்டாலும் எல்லாம் சம்பாரித்ததெல்லாம் எப்படி இப்படி ஆயிடுச்சு. ஆனால் என் வாரிசுகளை இன்றைக்கி அவங்கள நான் ஒரு கரை சேர்க்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறேன். ஆனால் வயசாயிடுச்சு, பலம் இல்லை, உடம்புல தெம்பு இல்லை, ஆனால் ஏதாவது ஒரு வழியில் நான் சாதிச்சு காட்டணும்னு நான் முயற்சி பண்ணுறேங்க. ஆனால் நான் என்ன யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. வாய்ப்புகளே அதுக்கு தகுந்த மாதிரி என்னை எல்லோரும் மற்றவங்க ஏமாற்றிட்டாங்க, ஏமாளி ஆகிட்டேன், ஆனால் இதிலிருந்து நான் மீண்டு வர முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டுருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களும் சம்பாரித்து ஒரு சாதனையாளராக வளம் வர வேண்டிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதுனால சனி பகவான் வழிபாடு செய்து, சனி பிரதோஷ நாள்லேயும் அதே மாதிரி சனிக்கிழமை நாளையும் காகத்துக்கு அன்னம் விட்டு சனீஸ்வரர் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்துட்டு வாங்க. முடியாத பட்சத்துக்கு வீட்டில் வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய கஷ்டங்களையும் கண்டிப்பாக சனி பகவான் நிவர்த்தி செய்து அவர் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் சனி வக்ர காலத்தில் கண்டிப்பாக கொடுப்பார். சரிங்களா? இப்போ சொன்ன பலன் கோச்சாரம். கோச்சாரங்கிறது ராசியை வச்சு சொல்கிறது, இருந்தாலும் பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா அது லக்னம் என்ன தசாபுத்தி நடக்குது, சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த அளவுக்கு பலம் பெற்று இருக்கிறார் அப்படிங்கிற பொறுத்து பலன்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். அதனால் உங்களுடைய ஜாதகம் நம்மக்கிட்ட பார்க்கணும் நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் செய்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி உங்களுக்கு டைம் கிடைக்கிற போது அப்பாயின்மெண்ட் போட்டு பொறுமையாக உங்களுடைய ஜாதக பலன்களை எங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு புதிய முயற்சி எடுங்க. இந்த சனி வக்ர காலத்திலிருந்து உங்களுடைய எதிர்காலம் தேவையான வசதி வாய்ப்பு செல்வாக்குகளையும் சிறப்புகளையும் இறைவன் கொடுப்பார் என்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.